சண்டேனாலே எதுல முழிக்கிறோமோ இல்லையோ நான்வெஜ்ல முழிக்கணும்னு நினைக்கிற ஆள் நான்லாம். இங்க என்னடான்னா வடை பாயாசம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னைக்கு வடை பாயாசம்ன்னு கேட்டா, இன்னைக்கு அமாவாசையாமா. அடடா! சண்டே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கவலையோட வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். பாயாசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் வெண்டைக்காய் போட்டு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டே எங்க அம்மா வந்து இந்த நீ வடை மாவு மட்டும் கொஞ்சம் அரைச்சு குடுறீன்னு சொன்னாங்க. அரைச்சு குடுத்துட்டு போனேன்னா, திரும்ப வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. என்ன வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்க வந்து இந்த வடைய போட்டுடு அப்படின்ட்டாங்க. மோஸ்ட்லி எங்க வீட்ல இந்த வடை போடுற வேலை வந்து நானும் இல்ல எங்க அம்மா 2 பேரும் தான் பார்ப்போம். ஏன்னா 2 பேர் கைக்குமே எண்ணெய் உரியாது அதனால. வடை எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சு. அத கூடவே அப்பளமும் பொரிச்சுட்டு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட வந்தாச்சு. வீட்ல கொட்டாங்குச்சி வச்சு இந்த தூள் சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டாலே வீடே புகை மூட்டமா அப்படியே கோவிலுக்குள்ள இருக்க மாரி ஃபீல் ஆகும். சரி, சரி சீக்கிரம் சாமி கும்பிட்டு முடிங்க. எங்களுக்கு எப்படா வடை தருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டே இருந்தாய்ங்க. காக்காக்கு வச்சுட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சோம் எல்லாரையும். இதுக்கு மேல பொறுக்க மாட்டேன் இலைய போடுங்கன்னு சொல்லி சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. காக்கா சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலனாலும் சரி. நாங்க சாப்பிட்டா தான் காக்கா சாப்பிட்ட மாரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். எங்கள் வீட்ல எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாரி பாட்டு பாடிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் திரும்ப எல்லாரும் அடிச்சுப்போம். அது வேற விஷயம். ஒரு வாரமாவே வாய்ஸ் இப்படிதான் இருக்கு. டபுள் டபுளா கேட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்ல எல்லாருமே இந்த பாயாசத்தோட அப்பளத்த தொட்டு பெனஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா அது ஒரு டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு இன்னும் பிடிக்க மாட்டேங்குது. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மல்லிகைப்பூ வாங்கி வீட்லயே கட்டி வச்சிருந்தாங்களா, அத அப்படியே எடுத்து வச்சுட்டு ஊர் பக்கம் கிளம்பியாச்சு. எங்க அம்மா வீட்ல ஒரு வாரம் ஓட்டியாச்சு. அடுத்து மாமியார் வீட்ல போய் ஒரு வாரம் ஓட்டிட்டு அப்படியே வர வேண்டியதுதான். போற வழியில பேக்கரி போயிட்டு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.